வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸ் இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மல்லியோட அம்மா கஸ்தூரி 3 பேர் பேசிட்டு இருக்கிறத மீனா கேக்குறாங்க. முல்லை அம்மா சொல்றாங்க, தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து இங்க வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுகளுக்கு முல்லையும் முல்லை வீட்டுக்காரரும் சேவகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிறப்பதான் அப்படின்னா இங்கேயும் வந்து அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மல்லி சொல்றாங்க, குன்னக்குடியில பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்காரங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா இப்ப வீடே இல்லாம போச்சுல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு 3 பேர் வருத்தப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னு கஸ்தூரி சொல்றாங்க. அதெல்லாம் வருத்தம் இருக்கதா செய்யும், நம்ம முன்னாடி காட்டிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு மல்லி சொல்றாங்க. மீனா இப்போ கிச்சனுக்கு போறாங்க. முல்லைட்ட சொல்றாங்க, உங்க அம்மா உங்க அக்காட்ட எங்க எல்லாரையும் திட்டி திட்டி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுறாங்க. என்ன மீனா, இதுக்கு போய் நீ ஃபீல் பண்ணுவியா, பெரியமா பத்தி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்றாங்க தானோ. முல்லை அம்மா எங்களை பாக்குற பார்வையிலேயே அவ்வளவு எரிச்சலா பாக்குறாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் நினைச்சிருந்தேன்னா எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்திருக்கலாம், எங்களுக்கு என்னமோ இடமே இல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. முல்லை சொல்றாங்க, நான் கூப்பிட்டேன்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா மீனாட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஓவரா தான்க்கா பண்றீங்க, உங்க அப்பாவை கம்பேர் பண்றப்ப கஸ்தூரி சித்தியும் முல்லக்காவோட அம்மாவும் கம்மி தான் அப்படின்னு சொல்றாங்க. தனு சொல்றாங்க, மத்தவங்க பேசுறதுக்குலாம் நீ கவலைப்படாத மீனா, நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைங்க தனியா இருக்கிறாங்க, நீ போய் குழந்தைய பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா இப்ப முல்லை கிளம்பி அவங்க கடைக்கு போறாங்க. கதிர் முட்டை வாங்குறதுக்காக வெளியில போயிடுறாரு. முல்லை அப்பாட்ட முல்லை சொல்றாங்க, ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்ப்பா, நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அம்மாவை கூட்டிட்டு நீங்க நம்ம வீட்டுக்கு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேமாவை ஏதாவது யார்ட்டையா சண்டை போட்டாலா, பிரச்சனை பண்ணாலா அப்படின்னு அவர் கேக்குறாரு. இப்ப வரைக்கும் இல்லப்பா, ஆனா அம்மா அங்க இருந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடந்துரும்பா அப்படின்னு முல்லை சொல்றாங்க. ஏற்கனவே எல்லாருமே மன கஷ்டத்துல இருக்கிறாங்கப்பா, அம்மா அங்க இருந்தா அவங்கள கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்திடுவாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. முல்லை அப்பா சொல்றாரு, உங்க அம்மா எப்போதுமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் யோசிப்பா அப்படின்னு சொல்றாரு. உங்க குடும்ப ஆளுக கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைக்கிறது அது சரிதாம்மா, ஆனா எங்களுக்கு குடும்பம்னா அது யாருமா, நீ மட்டும்தாம்மா அப்படின்னு சொல்றாரு. மல்லி ரொம்ப தூரம் போயிட்டா, அவ அப்பப்ப வரா போறா, அந்த அளவுக்கு ஒட்ட மாட்டாமா அப்படின்னு சொல்றாரு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நாங்க 2 பேரும் உன்னை பத்தி தானமா யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. முல்லா அப்பா கண் கலங்கிட்டே பேசுறாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, இந்த வேலையை முடிச்சுட்டு போட்டுமா அப்படின்னு சொல்றாரு. முல்லைக்குமே அவங்க அப்பா அப்படி பேசுறதை கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்ததா மீனா அப்பா வீட்டுக்கு கஸ்தூரியும் மல்லியும் போறாங்க. மீனா அம்மா கேக்குறாங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை நாங்க அனுப்புனதுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மல்லி சொல்றாங்க, நாங்க நியாயம் கேட்டுலாம் வரல, உங்களை பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னொரு மக இருந்தால அப்படின்னு சொல்லி கஸ்தூரி கேக்குறாங்க. ஆமா, அவ என்னோட தங்கச்சி பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா. என்னோட தங்கச்சி தவறிட்டா, அதனால அவ பொண்ணு கை குழந்தையில இருந்து இங்கதான் வளர்ந்தா அப்படின்னு சொல்றாங்க. அவ எங்க 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவா அப்படின்னு சொல்றாங்க. மல்லி மீனா அம்மாட்ட சொல்றாங்க, உங்க பொண்ணு என்னோட பையன் பிரசாந்துக்கு கல்யாணம் பேசலான்னு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.